ஐயா வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? என்ன பைத்தாங்க அப்படிங்கிறீங்க போல இருக்கு. சந்தை கொடுக்கவா? உங்களை ஒரு சின்ன அறிமுகம் படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று எடுப்போம் வந்துட்டு. எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க? கண்டி எவ்வளோ? கண்டி எங்கட அப்பாண்ட ஊராச்சு, எங்கட ஊராச்சு. கண்டியில் தெல்தனியோ? ஆஹா. இங்கே வந்தா இப்போ எவ்வளோ காலம் நீங்கள்? இங்கே நாங்கள் வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகும். கிளிநொச்சி தான் உங்களோட இருக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் அப்போ உங்களுக்கு? 7 பிள்ளைகள். அப்போ பேர பிள்ளைகளும் இருப்பின நினைக்கிறேன். பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகளும் பார்த்தாச்சா? நல்ல சந்தோஷம். அப்போ நீங்கள் இவ்வளோ இந்த தோட்டம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? அப்பா இந்த காலத்தில் இருந்தால் அங்கேயும் தோட்டம் தான். இங்கே உங்களோட மகனும் தோட்டம் செய்கிறாராக்குமா? அப்போ இந்த தோட்டத்தில் என்ன மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்குதா நட்டமா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் மிதிகள் கொஞ்சம் குறைவு தானே. அப்போ இனி போக போக கொஞ்சம் மிதிகள் கூடனா அவங்க கூட தான் இருக்கும். ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு எங்களோட சிலவு எல்லாம் ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்போ நட்ட மண்டியில் ஒரு இப்போ எங்கேயாவது போய் வேலை செய்கிற விட இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ இதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா உங்களுக்கு? குரங்கு என்ன அதுக்கு ஒன்றும் செய்யலாது? கிளியல் வந்து அது வளம் பைத்த ஓடிக்கிறாங்கிறது. சில சில பகுதிகளில் இனி குரங்குகள் கொஞ்சம் கூடத்தானே. ஆமாம். அப்போ அது ஒன்றும் செய்யலாம் இருந்துட்டு வரும்போது இந்த பைத்தங்கொடியெல்லாம் எத்தனை மாதத்து பயிர்கள் எவ்வளோ காலம் இருக்கு? 2 மாத பயிர். 2 மாதத்துலேருந்து எவ்வளோ காலம் நீங்கள் பிடுங்கலாம் பைத்தம்? எத்தனை நாளைக்கு ஒருக்கா பிடுங்குவீங்க? பிடுங்கி எங்கள் கிளிநொச்சிக்கா கொடுப்பீங்க? ஓ சூப்பராக இருக்கு. சந்தைப்படுத்துகிற கஷ்டம். இது வந்து எங்களுக்கு அறிவு நல்ல குச்சிட்டு இருக்கு. அங்கதான் போடுறது. ரைட். இது ஏற்றுமதியெல்லாம் வவுனியாக்காங்க. வவுனியாக்காங்களா? அங்கே யாழ்ப்பாணம் பக்கம் குறவு தானே சாப்பிட்றது. அப்போ இங்கே சாப்பிட்ற மாதிரியான பயிர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே. செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் செய்யலாம். நாங்கள் கட்டைகள் நட்டுறது சந்தைப்படுத்தலாம், விட்டுட்டையும் போடலாம். பிசுக்கங்காய் எப்படி எவ்வளோ காலம்? இது 2 மாதம் தான். 2 மாதம் தான். 2 மாதத்துலேருந்து 2 மாதம் பிடுங்கலாம். இது மொண்டை விட்ட நாள் பிடுங்குவீங்களா? இல்லை இது 4 நாளைக்கு கொடுப்பா. 4 நாளைக்கு இருக்கு. ஓகே. உங்களோட வாழ்க்கையில் மகிழ்வான தருணம் என்று சொன்ன இதை சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருந்து சந்தோஷத்தை கண்டுகளிச்சேன்னு சொன்னால் அது வந்து இந்த யுத்தத்துக்கு முந்தி தான் அப்படி இருந்தது. கொஞ்சம் அது பிறகு சில விஷயங்கள் தெரிஞ்சாங்க அப்படி இப்படி வந்து யுத்தத்துக்கு முன்னாவே நீங்கள் வந்துட்டீங்களா? நாங்கள் வந்துட்டு நான் 78ஆம் ஆண்டு இங்கே வந்துட்டேன். வந்த காரணம் சும்மா மாறு வருவோம்டா? இல்லை வந்து அந்த 77ஆம் ஆண்டு ஒரு கலவரம் நடந்தது. அந்த பிரச்சனையோடு நாங்கள் கிளச்சி வந்து காடு வெட்டி குடியேறினாங்க கிளச்சி மாவட்டம். ரைட்டா. அப்போ எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு? கிட்டத்தட்ட பிள்ளைகள் இருக்கு, 15 பிள்ளைகள் இருக்கு. நல்ல சந்தோஷமா. சோகமான தருணம்டா? சோகமான தருணம்டா சில இந்த பிள்ளைகளில் நாங்கள் நம்ம அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒருவரும் மற்றது ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் இருந்து கொஞ்சம் காலப்பகுதியில் எல்லாம் ஆம்பளை பிள்ளை 2. அது கொஞ்சம் மனதை தாக்கிட்டு
அப்போ இப்போ இருக்கிறவையால் உங்களுக்கு எத்தனை பொம்பளை இருக்கிறது மகன் ஒரு ஆள் இருக்கார் மூத்தவர், ஆ மற்ற 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அப்போ மகனோட சேர்ந்து தான் இந்த தோட்டங்கள் செய்யுது. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒத்தாச்சு இந்த சாமான்கள்லாம் கொண்டு போகிறது எல்லாம் கொண்டு போய் ஏன்னா எனக்கு வயது போச்சு என்னாலேயே எத்தனை வயது வரும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 66 வயசு. இப்போ மகன் தான் எனக்கு கூடிய உதவி எனக்கு இந்த சாமான்களை கொண்டு வைக்கிறது, மருந்து அடிக்கிறதெல்லாம் மகன் தான் அடிப்பார். தேங்காய் போட்டு கொஞ்சம் அடிக்க. ஆமாம், உங்களுக்கும் வயது 2 தானே, அது சரியா. மற்ற தோட்ட வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பெரிய ஒரு ஒத்தாச்சுன்னா மகன் தான். சரி, நல்லதா, சந்தோஷம். அப்போ தொடர்ந்து இப்படியே உங்களோட தோட்டம் அதான் ஓடிக்கொண்டதுன்னா இப்போ இங்கே வந்து நாங்கள் செய்யக்கூடிய காரணம் நாளையில் வந்து எங்களுக்கு சின்ன வந்து விவசாய காணிகள் குறைவு. ஆமாம், அப்போ நாங்கள் அப்படியே நம்ம இப்போ உங்களுக்கு உதவிக்கு யாரும் வந்து செய்வாங்களா இல்லாட்டி தனியாக நீங்கள் தான் கஷ்டம்? நான் இப்போ தனியாக தான் செய்கிறேன். எல்லாம் அங்கத்தானே நாங்கள் இங்கே வந்தீங்களா? ஆமாம், தனியாக இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்வோம். மகன் ஒரு ஆள் தான் இப்போ எனக்கு தெரிய உதவி. சாமான்களை கொண்டு போய் கொடுக்குறோம். கட்டாயம் இது எங்களோட அன்றாட தேவைக்கு தேவையான ஒன்று தானே. அப்போ அது கட்டாயம் தான். நான் தோட்டத்தை விட்டு நான் போயிடலாம் அங்கே இருந்து. ஆமாம், இருந்து ஆகணும். பிரச்சனை இருக்கு. சரி. என்ன மாதிரி இந்த கிராமத்து கிளிநொச்சி விழுந்தாங்க கிராமத்து மக்கள் இப்படி தோட்டம் இதுகளில் ஆர்வம் உள்ளவங்களா? இல்லாட்டி வந்து தோட்டம் விவசாயம்னா எங்களை மாதிரி செய்யக்கூடிய குறைவு வயது போனவையில் தான் இதில் நாட்டம் கூட. விவசாயம் தான் இப்போ இந்த ஆஹா, கொஞ்சம் செய்கிறாங்க. அது சும்மா வீட்டு தோட்டம் மாதிரி. ஆமாம், அதுதான். ஆமாம், உற்பத்தி